Hello student, in this video I am going to discuss about a range of thallus structures is found in algae. What is meant by thallus? The plant body of algae is called as a thallus, which means that it cannot differentiated into root, stem, leaves. thallus உடைய பல்வேறு வகைகள் என்ன பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தேலஸ்னால் என்ன? ஆல்கேவுடைய ஜென்ரல் கேரக்டர் பொது பண்பு நடத்துன்னு சொல்லியிருப்பேன். ஆல்கேவுடைய உடலம், பாசிகளின் உடலம் தேலஸ் என அழைக்கப்படும். அதாவது வேர், தண்டு, இலை என வேறுபடுத்தி பார்க்க இயலாத தன்மை தேலஸ் என அழைக்கப்படும். ஸோ அது ஆல்கேவில் எந்த வகையில் காணப்படுகிறது? ஸோ how it was classified is based on the number of the cell of algae thalli. ஸோ ஆல்கேவுடைய செல்களின் எண்ணிக்கை வைத்து இட் இஸ் மேஜர்லி கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ், தட் ஆர் யூனிசெல்லுலார் ஆல்கே அண்ட் மல்டிசெல்லுலார் ஆல்கே. செல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு செல்கள் ஆல்கே, பல செல்களை கொண்ட ஆல்கே என இருபெரும் வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை யூனிசெல்லுலார் ஆல்கே? த ஆல்கே தேலஸ் ஹேவ் எ சிங்கிள் செல். அதாவது ஒரே ஒரு செல்களை மட்டும் கொண்டிருந்தால் அந்த வகை ஆல்கே யூனிசெல்லுலார் ஆல்கே என அழைக்கப்படும். எக்ஸாம்பிள், கிளாமிடாமோனஸ் குளோரெல்லா. அதர் கேஸ் மல்டிசெல்லுலார் ஆல்கே மீன்ஸ் த ஆல்கே தேலஸ் ஹேவ் மோர் தென் ஒன் செல். ஒன்றுக்கு மேற்பட்ட பல செல்களை கொண்டிருந்தால் அவை மல்டி செல்லுலார் ஆல்கே என அழைக்கப்படும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, இலோத்ரிக்ஸ், லேமினேரியா, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், the unicellular further is classified into two types. They are motile form and non-motile form. So what is meant by motile form? The algae cell which have the capability of movement. அதாவது ஆல்காவுடைய செல்களானது நகரும் தன்மை கொண்டவை மொட்டைல் ஃபார்ம் எனவும், நகராத தன்மை கொண்ட ஆல்கே நான் மொட்டைல் ஃபார்ம் எனவும் அழைக்கப்படும். ஸோ மொட்டைல் ஃபார்ம் மீன்ஸ் ஹவு இட் வாஸ் நகருகின்றன. எப்படி நகருன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ரைசோபோடியல் ஆர் ஃப்ளாஜெலேட்டட். ஸோ ரைசோபோடியல் என்ற உறுப்பு மூலமாகவோ அல்லது ஃப்ளஜெல்லா என்ற உறுப்புகள் மூலமாக, கசையிலை மூலமாகவோ இடப்பெயர்ச்சி கொண்ட அவை மொட்டைல் ஃபார்ம் ஆல்கே என அழைக்கப்படும். யூ கேன் சி த ஃபிகர் கிளாமிடாமோனஸ். கிளாமிடாமோனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆல்கே, ஆனால் இட் ஹேஸ் ஃப்ளஜெல்லா, கசைகளை பெற்றுள்ளது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃப்ளஜெல்லா மீன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் ஆல்கே ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வதற்கு ஒரு த்ரெட்டு போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா, இது இஸ் கால்டு ஃப்ளஜெல்லா. ஸோ இட்ஸ் கால்டு ஃபார்ம் இன் த ஃபார்ம் ஆஃப் மொட்டைல் ஃபார்ம். எக்ஸாம்பிள், கிளாமிடாமோனஸ். Next, non-motile form means which do not have capability of movement. நகராத தன்மை பெற்றுள்ள ஆல்கே non-motile வகை என அழைக்கப்படும். The non-motile form either spiral fluminous form or coccoidal form. ஸோ அப்படி நகராத தன்மை கொண்ட ஆல்கேவானது ஸ்பைரல் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது காக்காய்டல் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ ஸ்பைரல் ஃப்ளமிடஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா the algae cell spiral without flagella or rhizopodia. It does not have any flagella but it is in the form of spiral form. சுருள் வடிவத்தில் காணப்படும். எக்ஸாம்பிள், ஸ்பைருலா. Coccoidal shape is a non-motile algal cell. It does not have any flagella or rhizopodia. Example, chlorella. And then multicellular algae, it is mainly categorized in the four types. They are colonial, filamentous, siphoneous and parenchymatous form. First, what is my colonial algae? A large number of algal cells are present in the colony with a common mucilaginous sheath. So all the cells are of the colonial remain connected each other by cytoplasmic strand. Such a form is called as a colonial algae.
ஸோ அதாவது பல செல்களை கொண்ட ஆல்கேவானது ஒரே பொதுவான மியூசிலேஜிஸ் ஷீட்டில் அமைப்பில் மொத்தமாக காணப்படும். இந்த வகைக்கு கலோனியல் ஆல்கே. Colonial algae found in xenophium and aggregated form. This is the colonial form of algae. Example, Volvox. It was also motile. The complete xenopodium is moved by joined by flagella of the cells. So it has also flagella cell. In non-motile form, the flagella are absent, so that complete xenobium is not a motile. Example, Hydrodictyon. These are in colonial form, but it does not have any flagella. Next, aggregated form. In this type of the colony has not definite number of the cells and number of definite shape and size. The cells are arranged irregularly. So this is also type of colony, but it has not definite number of the cell. So குறிப்பிட்ட வகையான செல்கள் கிடையாது, குறிப்பிட்ட வகையான வடிவம் கிடையாது. ஸோ இந்த வகையான பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டட் ஃபார்ம் என அழைக்கப்படும். It has also 3 types that are palmoid, dendroid and rhizopodial. This is the palmoidal form of. So in this form of algae, the colonial membranous algae in which non-motile cell remain embedded in a mesozellular matrix, and all the cells of palmoidal form are independent of one another. All the cells perform all the function as individual. In this algae form, no number of cells, shape and size, and cells are not consistent. So these are all arranged in a colonial number, but every individual எல்லாமே பார்த்தீங்கன்னா கலோனியலாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு செல்களும் தனித்து செயல்படும், அதோடைய பணிகளிலும் தனித்து செயல்படும். ஸோ தட்ஸ் கால்ட் as a palmoid form. Next, a dendroid form. In this type of plant body appears like a tree. The mucilaginous thread is found usually at the base of the each cells. So in this type of number, shape, size cells are variable. ஸோ இந்த டைப்பாக பார்த்தீங்கன்னா பிளான் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு மர வடிவத்தில் ட்ரீ போன்ற அமைப்பு காணப்படும். ஸோ மியூசிலைஸ் பார்த்தா அடியில் காணப்படும். ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா செல்களுடைய ஒவ்வொரு நம்பரும் அமைப்பு, ஷேப்பு, சைஸ் பார்த்தா வேரியபிள் ஆகும். இட்ஸ் கால்ட் as a dendroid form. Chrysodendron is an example of dendroid form of algae. Next, rhizopodial form. In this type, the alga thalassals are united through rhizopodia. Next, a filamentous algae. In this type of algae, plant body is formed through a repeated cell division in a single plane and in single direction. So that is resulting many cells arranged upon to the other in definite sequence form the thread-like filament. So in this form of algae, plant body is formed through the repeated cell division in a single plane and in single direction. ஸோ இந்த வகையான ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே ஏன் உருவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரே வகையான செல்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரே டைரெக்ஷனில் செல் டிவிஷன்கள், செல் பிரிப்பானது நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே உருவாகின்றது. ஸோ இட் ஆல்சோ கிளாசிஃபை மைன்லி 2 types that are unbranched filamentous and branched filamentous. What is meant by unbranched filamentous means the free floating unbranched filamentous are not differentiated into apical and basal cells so that all the cells are like a filament. So we cannot find apical cell and basal cell. So மேற்புற செல் எது, கீழ்ப்புற செல் என கசைய வடிவில் தான் காணப்படும். ஆனால் மேல் எது கீழ் எதுன்னு தெரியும். ஸோ ஆனால் இட் இஸ் a filamentous form. So it is called a unbranched filamentous. Example, Nostoc, Spirogyra and so on. And next, branched filamentous. In this type of algae, division of cells takes place second plane and the filament become branched. So second type of plant division,
which is occur. Example, Vauceria. And last final, parenchymatous form. In this type of algal thallus, the cells are derived multi-directional plane, means two or more plane, so resulting in formation of parenchymatous thallus, which is become foliose and flat. ஸோ செல்லுடைய பிரிதல் பார்த்தீங்கன்னா பல்வேறு திசைகளில் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பேரன்கைமட்டஸ் அமைப்பில் ஒரு ட்ரீஸ் போன்ற அமைப்பில் தேலஸ்கள் உருவாகியிருக்கும். எக்ஸாம்பிள் கேரியா லேமினேரா. These are all about the thallus organization of algae. Thank you.